Hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPSC Academy. In the video May 15th கான daily current affairs தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First இன்னைக்கான current affairs பார்க்கிறதுக்கு முன்னாடி previous current affairs நம்ம quick revise பண்ணிடுவோம். So first, which organization developed India's first germanium free thermal imaging payload Lumira E40 I50 for drones? அதாவது ட்ரோன்களுக்கான இந்தியாவின் முதல் ஜெர்மானியம் அல்லாத வெப்ப படம் எடுக்கும் கருவியான லுமேரா E40 I50 எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இயான் ஸ்பேஸ் லேப்ஸ். வேரியபிள் டெரைன்ஸ்ல -20 டிகிரி செல்சியஸ்ல இருந்து +55 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஒர்க் ஆகக்கூடிய சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ் தான் இது. நெக்ஸ்ட், எலக்ட்ரானிக் கோல்ட் ரிசிப்ட்ஸ் வாஸ் லான்ச் பை விச் ஆர்கனைசேஷன்? அதாவது மின்னணு தங்க ரசீதிகள் எந்த நிறுவனத்தால் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி NSE. அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய பிசிக்கல் கோல்ஸை எலக்ட்ரானிக் கோல்ட் ரிசிப்ட் யூனிட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், நேம் ஆஃப் த ஸ்கீம் ரீசென்ட்லி அப்ரூவ்ட் பை யூனியன் கேபினெட் டு ப்ரொவைட் கிரெடிட் கேரண்டி சப்போர்ட் டு பிசினஸஸ். அதாவது வணிகங்களுக்கு கடன் உத்தரவாத ஆதரவை வழங்க மத்திய அமைச்சரவையால் சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் 5.0. அக்ராஸ் த கண்ட்ரி பிசினஸ்க்கான பினான்சியல் ரிலீஃபை ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் அட். அதாவது மூளை கணினி இடைமுகம் குறித்த மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி நியூ டெல்லி. ஹெட் குவார்டர்ஸ் இன்டெகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃபும் சென்டர் ஃபார் ஜாயிண்ட் வார்ஃபேர் ஸ்டடிஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ஃபரன்ஸோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்டிங் நியூரல் ஃப்ரான்டியர்ஸ் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட், விச் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் வன் த புலிட்சர் பிரைஸ் 2026? அதாவது 2026 ஆண்டிற்கான புலிட்சர் பரிசை வென்ற இந்திய பத்திரிகையாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆனந்த் ஆர்கே அண்ட் சுபர்ணா சர்மா. டிஜிட்டல் சர்வேலன்ஸ், சைபர் ஃப்ராட், டிஜிட்டல் அரெஸ்ட் இந்த மாதிரியான எமர்ஜிங் டெக் டிரைவன் கிரைம்ஸ்ல இவங்களுடைய எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க் ரெகனைஸ் பண்ணி தான் இவங்களுக்கு இந்த ஒரு அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், IIT மெட்ராஸ் டெக்னாலஜி சமிட் 2026 வாஸ் ஹெல்ட் அட். அதாவது IIT மெட்ராஸ் தொழில்நுட்ப உச்சி மாநாடு 2026 எங்க நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி நியூ டெல்லி. யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான் இந்த ஒரு சமிட்டை இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. இந்த சமிட்டோடைய தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் IITM ஃபார் பாரத் பில்டிங் டுகெதர். அக்ராஸ் த கண்ட்ரி டீப் டெக் ரிசர்ச்சஸை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் இந்தியாவுடைய விஷனான விக்ஷித் பாரத் 2047 சப்போர்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு சமிட் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஹூ ஹஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் டெப்யூட்டி கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா? அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரோஹித் ஜெயின். நெக்ஸ்ட், விச் ஆர்கனைசேஷன் ரிலீஸ்ட் குளோபல் மீத்தேன் ட்ராக்கர் 2026 ரிப்போர்ட்? அதாவது குளோபல் மீத்தேன் ட்ராக்கர் 2026 அறிக்கையை எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி IEA. அதாவது இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் த ரீசென்ட் ரிப்போர்ட் இந்தியா வந்து ஒன் அமாங் த லார்ஜஸ்ட் மீத்தேன் எமிட்டரா இருக்காங்கன்னு இந்த ரிப்போர்ட்ல ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், வேர் வாஸ் த நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ரேர் டிசீசஸ் 2026 ஹெல்ட்? அதாவது அரிய நோய்கள் குறித்த தேசிய மாநாடு 2026 எங்க நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நியூ டெல்லி. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ் தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி ஜெனடிக் டயக்னோசிஸையும் ஏர்லி டிடெக்ஷன்ஸையும் ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், நேம் ஆஃப் த இனிஷியேட்டிவ் அப்ரூவ்ட் பை யூனியன் கேபினெட் டு பூஸ்ட் இந்தியாஸ் காட்டன் செக்டர். அதாவது இந்தியாவின் பருத்தி துறையை மேம்படுத்துவதற்காக மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட முன்முயற்சியின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி. அக்ராஸ் த கண்ட்ரி டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா காட்டன் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், 100 days ஆயுஷ்மான் ஸ்டூடெண்ட் கவரேஜ் மிஷன் வாஸ் லான்ச் இன் விச் ஸ்டேட்? அதாவது எந்த மாநில அரசு 100 நாட்கள் ஆயுஷ்மான் மாணவர் காப்பீட்டு திட்டத்தை தொடங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாகாலாந்து. அக்ராஸ் த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஹெல்த் கவரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காகவும் யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பெட்டர் ஹெல்த் கேர் ஆக்சஸ் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த் செக்யூரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நாகாலாந்து ஹெல்த் ப்ரொடெக்ஷன் சொசைட்டியோட லீடர்ஷிப்க்கு கீழே மேல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இந்த மிஷன் ரன் ஆக போகுது. நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் அன் ஆக்ஷன் பிளான் டு இன்க்ரீஸ் ஃபார்மர்ஸ் இன்கம் பை இன்டகிரேட்டிங் அக்ரிகல்ச்சர் வித் அனிமல் ஹஸ்பண்ட்ரி? அதாவது விவசாயத்தை கால்நடை வளர்ப்புடன் ஒருங்கிணைப்பதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க எந்த மாநில அரசு ஒரு செயல் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேஷ். அக்ராஸ் த ஸ்டேட் கவுடங் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் உடைய ப்ரொடக்ஷனையும் யூசேஜையும் மார்க்கெட்டையும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காகவும் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸோட டிபெண்டன்ஸை ரெடியூஸ் பண்ணி நேச்சுரல் ஃபார்மிங்கை பூஸ்ட் பண்றதுக்காகவும் ரூரல் லைவ்லிஹுட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், நிசார் இஸ் அ ஜாயிண்ட் மிஷன் பிட்வீன் விச் ஆர்கனைசேஷன்ஸ்? அதாவது நிசார் என்பது எந்த நிறுவனங்களின் கூட்டு திட்டமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ISRO அண்ட் நாசா. இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நாசா ISRO சிந்தட்டிக் அப்பாச்சர் ரேடார். இந்த நிசார் மிஷன் எங்க இருந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா GSLV F-16 லான்ச் வெஹிக்கல்ல இருந்து சன்சின்க்ரனைஸ் போலார் ஆர்பிட்டுக்கு தான் இது லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இதோட டோட்டல் லைஃப் ஸ்பேன் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 5 years.
இந்த நிசார் மிஷனுடைய மேஜர் ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா எல் பேண்ட் அண்ட் எஸ் பேண்ட் சிந்தட்டிக் அப்பாச்சர் ரேடாரை சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல இருந்து யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சேட்டலைட் தான் இந்த நிசார் மிஷன். கம்ப்ளீட்டான பொலாரிமெட்ரிக் அண்ட் இன்டர்ஃபெரோமெட்ரிக் இமேஜஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மிஷன் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 1 meal a day with millets campaign was launched by which institution? அதாவது திணை வகைகளுடன் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு என்ற பிரச்சாரத்தை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி IIMR. அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மில்லட் ரிசர்ச்சர்ஸ் தான் இந்த ஒரு கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி மில்லட் கன்சம்ஷனை ப்ரொமோட் பண்றதுக்கான நேஷனல் கேம்பெயின் தான் இந்த 1 meal a day with millets. த்ரூ அவுட் த கண்ட்ரி மக்களுக்கு மத்தியில ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 millet பேஸ்ட் மீலை என்கரேஜ் பண்றதுக்காகவும் மில்லட்ஸ்ல இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் உடைய அவேர்னஸ் மக்கள் மத்தியில கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்காகவும் மட்டும் இல்லாம பப்ளிக் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரை சப்போர்ட் பண்றதுக்காகவும் ஃபார்மர்ஸ் லைவ்லிஹுட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் வாஸ் லான்ச்டு பை விச் கண்ட்ரி? அதாவது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தை எந்த நாடு தொடங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மர்ஸ்ல இருக்கக்கூடிய கப்பல்களை அதுல இருந்து வெளியில கொண்டுட்டு வரதுக்கான நேவல் மிஷன் தான் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் சேர்மன் ஆஃப் பிரசார் பாரதி? அதாவது பிரசார் பாரதியின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிரசூன் ஜோஷி. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங்க்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இந்தியாவுடைய அட்டானமஸ் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டர் தான் இந்த பிரசார் பாரதி. இது எப்போல இருந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1997ல இருந்து இது ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரசார் பாரதி 2 மேஜர் டிவிஷன்ஸை உள்ளடக்கி இருக்கு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஆல் இண்டியா ரேடியோ, இன்னொன்னு தூர்தர்ஷன். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த மாஸ்கட் லான்ச் அண்ட் கேட்ச் த ரெயின் 2026 கேம்பெயின் பை டெல்லி கவர்மெண்ட். அதாவது டெல்லி அரசின் கேட்ச் த ரெயின் 2026 பிரச்சாரத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட சின்னத்தின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நீரா. த்ரூ அவுட் த ஸ்டேட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கையும் வாட்டர் கன்சர்வேஷனையும் ப்ரொமோட் பண்றதுக்காகவும் சிட்டிசன்ஸ் மத்தியில சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்காகவும் ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜை என்கரேஜ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் உட்கம் போர்ட்டல் வாஸ் டெவலப்டு பை விச் இன்ஸ்டிடியூஷன்? அதாவது உட்கம் இணையதளம் எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி RBI. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இதை டெவலப் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா அக்ராஸ் த கண்ட்ரி 30 பேங்க்ஸ் வந்து இந்த உட்கம் போர்ட்டல் கூட இன்டெகிரேட் பண்ணப்பட்டிருக்கிறதா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுல உட்கமோடைய அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்கிளைம்ட் டெபாசிட்ஸ் கேட்வே டு ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன். ஒரு சிங்கிள் சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் மூலமா மல்டிபிள் பேங்க்ஸ்ல இருக்கக்கூடிய அன்கிளைம்ட் டெபாசிட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸை ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ்க்கு எனேபிள் பண்றதுக்காக தான் இந்த ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் அர்பன் டெஸ்ட்பெட் அண்ட் ஏரோசல் அப்சர்வேட்டரி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் சிட்டி? அதாவது நகர்ப்புற சோதனை களம் மற்றும் ஏரோசல் ஆய்வகம் எந்த நகரில் நிறுவப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி சென்னை. புனேல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்டீரியாலஜி தான் இந்த அர்பன் டெஸ்ட்பெட் அண்ட் ஏரோசல் அப்சர்வேட்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இது எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில மிஷன் மோசம்க்கு கீழே தான் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒரு அப்சர்வேட்டரியில 15 அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏரோசெல்ஸ், விண்ட்ஃப்ளோ, டெம்பரேச்சர், சீ பிரீஸ், லேண்ட் பிரீஸ், கிளவுட்ஸ், ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ் இதை பத்தின ஸ்டடீஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் சமிட் 2026 வில் பி ஹெல்ட் அட். அதாவது சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டமைப்பின் 2026 உச்சி மாநாட்டை நடத்த போகும் நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்தியா. இப்போ ரீசெண்டா யூனியன் மினிஸ்டரான பூபேந்திர யாதவ் அவர்கள் இந்த சம்மிட்டுக்கான வெப்சைட்டையும் லோகோவையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சம்மிட்டோடைய தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா சேவ் பிக் கேட்ஸ், சேவ் ஹியூமனிட்டி, சேவ் எக்கோசிஸ்டம். அரௌண்ட் த வேர்ல்ட் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட், பாலிசி மேக்கர்ஸ், சயின்டிஸ்ட் அண்ட் கன்சர்வேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க எல்லாமே இந்த சம்மிட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. 7 பிக் கேட் ஸ்பீசிஸ் உடைய கன்சர்வேஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு சம்மிட் நடக்க போகுது. இதுல 7 பிக் கேட் ஸ்பீசிஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா லைன், டைகர், லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட், சீட்டா, ஜாக்வார் அண்ட் பூமா. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுர TNPSC அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.